வணக்கம், என்னோட பேர் வசந்த மலர். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். என்னோட ஏஜ் வந்து 43. ரொம்ப நாளா எனக்கு வந்து ஒரு சோர்வு இருந்துட்டே இருந்தது. அடிக்கடி ஃபீவர் வரும், அடிக்கடி செஸ்ட் பெயின் இருக்கும். இது ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் மரத்து போச்சு, அதற்கடுத்து ரைட் ஹேண்ட் மரத்து போச்சு, அதற்கப்புறம் 2 நாள் கேப்க்கு அப்புறம் ரைட் சைட் ஆஃப் த பாடி வந்து ஃபுல்லாவே மரத்து போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கை வந்து எனக்கு டில்ட் ஆச்சு, ஃபேஸும் டில்ட் ஆயிருந்துச்சு. ஹஸ்பண்ட் அதை நோட் பண்ணியிருந்தாரு. பட் பெருசா எடுத்துக்காம நாங்க அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் எங்க ஃபேமிலில எல்லாரும் சொன்னாங்க ஒருவேளை இது வந்து ஸ்ட்ரோக்கா இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜ்ல நியூரோ டாக்டரை போய் பார்த்தேன். அப்ப அந்த டாக்டர் வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. அதாவது பிசிக்கல் எக்ஸாமின் பண்ண உடனே கை இப்படி டில்ட் ஆச்சு அப்படின்னா மூளையில பாதிப்பு இருக்கு, ஒரு சைடு பாடி மரத்து போச்சு அப்படின்னா ஏதோ ஒண்ணு வெயினை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா நரம்பையும், அதனால எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா துபாயில இருந்தேன். எனக்கு அங்க வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகல அப்படிங்கறதுனால நான் திருச்சிக்கு இங்க வந்தேன். ஆக்சுவலா நியரோ ஒன் பாத்தீங்க அப்படின்னா என் தங்கச்சி வந்து அவளோட பொண்ணுக்கு வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தா. அதன் மூலமா தான் நியரோ ஹாஸ்பிட்டல் தெரியும். என் தங்கச்சி டைரக்டா நீங்க நியரோ ஒன் போங்க, அங்க போய் மேடம் பாருங்க அப்படின்னு அருணா மேடம் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன். எம்ஆர்ஐ வந்து எனக்கு அங்கேயே மென்ஷன் பண்ணனால மேடம் கிட்ட எம்ஆர்ஐ கண்டிப்பா வேணும்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் எம்ஆர்ஐல பாத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா தெரிஞ்சிருச்சு. அவங்க வந்து ரிப்போர்ட்காக வெயிட்டே பண்ணல. ஆக்சுவலா சில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்து ரெடி ஆகி ஒரு 3 hours 4 hours 6 hours 7 hours கூட எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. எம்ஆர்ஐ எடுத்த உடனே என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டைரக்டா சர்ஜன் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாரை பாக்குறேன். சார் பார்த்த உடனே வேற ஆள் வந்திருக்காங்களா அப்படின்லாம் இல்லாம தைரியமா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னாங்க. I am Dr. Vijay Kumar, keyhole brain and spine surgeon, Neuro One Hospital. இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து அவங்க வந்து கை கால் மதப்பு அப்படிங்கிற பிரச்சனைனால வந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்காக வந்தப்போ நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அவங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து அதாவது மெடுலா அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ஸ்பைனல் கார்ட் பிகின் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு ஒரு கட்டி இருந்துச்சு. உங்களுக்கு கட்டி இருக்குமா, அது வந்து இருக்கக்கூடிய லொகேஷன் வந்து கிரிட்டிக்கல் தான், சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் சார் என்கிட்ட பேசுனதே வந்து ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்போ நான் கேட்டேன் அந்த நேரத்தில் என்ன கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னையே பார்த்துக்குவேனா, என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுப்பேனா சார் அப்படின்னு. நீங்க எப்படி நடந்து வந்தீங்களோ அதே மாதிரி நீங்க நடந்து போவீங்க அப்படின்னாரு. பட் டிலே பண்ணக்கூடாது, ஸோ இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ நீங்க அட்மிட் ஆயிட்டா நல்லது அப்படின்னாங்க. ஸோ அந்த கட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க சர்ஜரி கன்சர்ன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து சர்ஜரிங்கிறது பிரெயின் ஸ்டெம்மில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியான சர்ஜரி. அவங்களுக்கு ரிஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இன்ட்ராஆப்ரேட்டிவ் மானிட்டரிங், அதாவது வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்பே அவங்களுக்கு ஏதாவது நரம்பில் குறைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கருவி மூலமாக நம்ம வந்து அதை சேஃபாக கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த டியூமரை வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. 28th ஐசியூல இருந்தேன். 28th ஈவினிங் வந்து ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. 30th மார்னிங் வந்து நர்ஸ் வந்து எதையாவது குடிச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா நடக்கிறதுக்கு பிசியோதெரபிஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல எனக்கு சில பிசியோ எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சாங்க. 29th நான் வராண்டாலே வந்து என் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். 30th மார்னிங் பாத்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாம என்னால நடக்க முடிஞ்சது. 1ஆம் தேதி நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கே போயிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டியோட தன்மை வந்து ஒரு மாதிரி கேன்சர் கட்டி, அது ஒரு வேளை வளரலாம். பட் அது வந்து கிரேட் 2 டியூமர்னு சொல்லுவோம். அதனால வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ரொம்ப வேகமாக வளராது. அந்த மாதிரி கட்டியாக வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ரேடியோ தெரப்பியும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி இப்போ அவங்களோட லைஃப் வந்து நார்மலாக லீட் பண்ணுற அளவுக்கு அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்கேன் 1 மந்த்துக்கு அப்புறம் எடுத்துருக்கிறதுல கம்ப்ளீட்டாக டியூமர் இருந்ததுக்கான அடையாளமே எதுவும் இல்லாமல் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 விஷயம், ஏர்லியராக வர்றது மூலமாக வந்து ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்க முடியுது. ஸோ இன்ட்ராஆப்ரேட்டிவ் மானிட்டரிங்கு கியூசான்னு சொல்லுவோம், சேஃபாக ரிமூவ் பண்ணுறதுக்கான கருவிகள் மூலமாக சர்ஜரிஸ் முதல்ல எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது, நிறையா குறைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ ரொம்ப குறைகள் இல்லாமல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக போயிடுது. சர்ஜரி வந்து 75% சக்ஸஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ஆச்சு. என்னால் வந்து நடக்க முடிஞ்சுது. இதோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பேசிக்கிட்டு என்னுடைய வேலைகள் எல்லாமே நான் பார்க்குறேன், குக் பண்ணுறேன், எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல அந்த டியூமர் இருந்ததுக்கான சுவடே இல்லாம கிளியர் பண்ணிட்டாங்க. சார் பார்த்துட்டேன். இப்போ 6 மந்த்க்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ பார்த்தா போதும், நீங்க பயப்படவே தேவையில்லை. அதாவது சர்ஜரி பண்ணிருக்கோங்கிற தடமே இல்லாத அளவுக்கு இருக்குமா, நீங்க வந்து ஒரு பேஷண்ட் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நார்மல் உங்க ரொட்டீன் லைஃபை நீங்க லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாங்க நன்றி சொல்லணும் விஜயகுமார் சாருக்கு. நன்றி. ஸோ இப்போ வந்து ஸ்பைனல் கார்ட் டியூமர்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனல் கார்டில் இந்த மாதிரி பிரெயின் ஸ்டெம்மில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் கை காலில் மதப்பு இருக்கிறது, அது ஒரு 7 பக்கம் 2 பக்கம் கை காலில் மதப்பு இருக்கிறது, இல்லை
கை காலில் ஏதாவது ஒரு பக்கம் பலம் கம்மியாக இருக்கிறது, சில பேர்த்துக்கு முழுங்குற கஷ்டம், குரல் மாற்றம், ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணங்கள் எல்லாம் இருந்தால் அவங்க ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் எவ்வளோ வேகமாக டாக்டர்கிட்ட வர்றாங்கிறத அவங்க அவுட்கம் டிசைட் பண்ணுது. ஸோ தாமதமாக ரொம்ப நாள் கழிச்சு வர்றது மூலமாக அவங்களுக்கே அவங்க கெடுதல் விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணணும், ஏர்லியராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்.